ஹலோ வாய்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மீன் இதெல்லாம் காமிக்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வளர்க்குறது மீன், கப்பீஸு, மாலி இருக்குது. பார்த்துக்கோங்க. இதில் கப்பீஸ் 4 ஜோடி இருக்குது. பாருங்கள், தெரியுதா? இன்னும் தீனி போடல, சாப்பாடு ஃபுட்டு போட்டோன்னே போட்டோன்னே இருக்கும். இதை பாருங்க, இதுல ஒரே மாலி அந்த பைப்புக்கு அடக்கும். வர மாட்டேங்குது. இல்லை எடுத்து காமிக்கிறேன். இதான் தெரியுது பாருங்க, சாக்லேட் மாலின்னு சொல்லுவாங்க. தெரியுது, அந்த உள்ள போயிடுது. அது அப்புறம் கப்பீஸ் அந்த குட்டியை வளர்க்கு. இதில் இந்த கப்பீஸ் குட்டி கிடக்கு, தெரியுதா? குண்டா கிடக்கு. இது தெரியாம தெரியல எனக்கு கரெக்டா. போதா? கப்பீஸ் குட்டி. இதுலேயும் கப்பீஸ் குட்டி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று கொளுத்து மீன் வாங்கி கொடுத்தோம். அது 4-5 கிடக்கும். அதில் இப்போ 5 உள்ள கிடக்கு. பார்த்துக்கோங்க, 5 இது உள்ள கிடக்கு. அடுத்து நம்ம 2வது வளர்க்க போகிறது முயலை பாருங்க. இது குட்டி. இதில் அம்மா பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்புறம் இது ஆண். ஆமாம், இந்த கூண்டுலாம் நிறைய வளர்த்தனால விற்றுட்டோம். இது ஆண் முயல், ஒயிட்டு. அடுத்து பார்க்கலாம் வாங்க. நான் கோழிக்கு வச்சுருக்கோம். நாங்கள் கோழிக்கு போவோம். இதாங்க நம்ம நாட்டுக்கோழி ஒன்று தெரியுதா? அந்த வயசு இருக்கிறாங்க நாட்டுக்கோழி. ஒரே ஒரு கொஞ்சம் குட்டி தெரியுது. எல்லாம் காக்காவுக்கு போட்டு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது இல்லை. அப்புறம் வாங்க, சண்டை கோழி இருக்குமோ நம்ம அந்த புழு கரையை உற்பத்தி பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம்ல, இது சண்டை கோழி. அந்த பக்கம் அங்கே உட்காந்துருக்கு. அது மட்டும் இந்த நாட்டுக்கோழி. மற்றெல்லாம் 4 இது சண்டை கோழி. அது ஒருத்தங்க நாட்டுக்கோழி. அது ஒருத்தங்க நாட்டுக்கோழி. அது மட்டும்தான் நாட்டுக்கோழி. அந்த பிளாக்கு 3, அந்த ஒரு ப்ரௌனு அது ஒன்றுலாம் சண்டைக்கோழி. அந்த சண்டை கோழிக்கும் தான் நம்ம இது கரையாண்டுக்கிறோம். அப்புறம் இங்கே கோழி எடுப்பான். அது காலைல தொந்து விட்டாச்சு. நாளைக்கு பார்க்குறோம். நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதில் முட்டை விடுற கோழி முட்டை விடுது. அதனால் இங்கே வச்சுருக்கோம். அடை வைக்கிறது இதில் சண்டை கோழி தான் அடை வைக்கணும். இந்த அங்கே ஒரு கிடாப்பு, இங்கே ஒரு கிடாப்பு இருக்குது. எல்லாம் கோழியும் போச்சு. இந்த அங்கே ஒரு கிடாப்பு இருக்குது. இந்த வாங்க இங்கே போய் காமிக்க. எல்லாம் போச்சு, தொந்து விட்டாச்சு. அப்புறம் கோழி வளர்த்தோம். அவ்வளோ கோழி வளர்க்கணும். பாருங்க, கோழியா ஒரே கொஞ்சம் குடிக்குது. வாங்க, எங்கள் மாங்காய்லாம் இருக்குது. உங்களுக்கு மாங்காய் பிடிச்சா மாங்காய்னு கமெண்ட் பண்ணுங்க. அது நாங்கள் பாருங்க இருக்குது கிடாப்பு. பார்த்தீங்களா? இன்னும் அடைச்சுதான். ஆமாம், மூடி வச்சுட்டு போயிடும். இல்லாட்டி பகலையில் ஏதாச்சும் ஒன்று அடைஞ்சிக்கும் நைட்டு அடைக்கும் போது. அதனால தான். அப்புறம் வாங்க முன்னாடி போங்க. அப்படியே நேராக முன்னாடி போங்க. முன்னாடி அங்கே கப்பீஸ் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம செஞ்சது. இந்த இது கரையான் பாருங்கள், ஈரத்தோடு இருக்கணும். நேற்று வீடியோ போட்டிருப்பான் பாருங்கள், பார்த்துட்டு தானுங்க. பாருங்க கரையான். இன்னைக்கு சாயங்காலம் எடுக்கிறேன். வீடியோவில் போகிறேன் பாருங்க. அடுத்து எல்லாம் செடி எல்லாம் இருக்குது. எங்கள் பட்டாம்பூச்சி இங்கே கப்பீஸ் வளர்க்கலாம். இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். இந்த கப்பீஸ் ப்ரீடிங் தான் விடலை, சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே கலந்து. இதில் ஒரு 5 ஜோடி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல. புரியுதாங்க? எனக்கு தெரியல, ஃபாஸ்ட் வளர்க்குறதுனால. அந்த நான் இந்த கப்பீஸ் குட்டி எழுதி வச்சுருக்கேன்.
லவ் பேர்ட்ஸ் வாங்க பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் வளர்க்குறது எல்லாமே. சரி வாங்க நேரம் இதுக்கு போவோம். இங்கே ஒரு குட்டி, இங்கே குட்டி வளர்க்குறோம். பார்த்தீங்களா, இதுவும் கப்பீஸ் குட்டி தான். மாலி குட்டிலாம் அது வந்து ஆனால் மாலி குட்டின்னு எடுக்கலை, ப்ரீடிங் இல்லை. என்ன மாலி குட்டிலாம், மாலி குட்டிக்கு இன்னும் ப்ரீடிங் இல்லை. ப்ரீடிங் விட்டால் சொல்கிறேன். வாங்க போய் லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாம். இவங்க தான் லவ் பேர்ட்ஸு பார்த்துங்க, ஒயிட்டு க்ரீனு. இவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ். இன்னைக்கு இந்த சுத்தம் பண்ணுற வீடியோ விளாக்காக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நான் வீட்டுக்குள்ளே ஒரு மீன் தொட்டி வளர்க்குறேன், அதை பாருங்கள். லைட்டு போட்டு விடுறேங்க. இதான் மீன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். ஆமாம், லைட்டு போட்டு விடுறேன். இதான் தெரியுதா பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி தொட்டிக்கு விடணும். இன்னும் ஃபுட்டுலாம் போடல, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வளர்க்குற மீன் தொட்டிஸ். ஃபுட்டு போட போகிறேன், பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதில் ஷார்க் இருக்குது, இந்த ஒன்று ஷார்க் இருக்குது. இந்த ஃபுட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், வரும் பாருங்கள், பாருங்கள் ஃபுட்டு போட்டோன்னா வருது. இதான் வளர்க்குறது. இதில் கொய்க்கா இருக்குது, ஏஞ்சல், அப்புறம் இதெல்லாம் கிடக்கு. இவ்வளோதான் நம்மள்ட்ட மீன் இருக்கிறது. வாங்கி விட்டோம்னா சொல்லுங்கள் விடுவோம். அப்புறம் இந்த ஷார்க்கு ஒன்று கிடக்கு, ஒயிட் ஷார்க்கு. தெரியுதா? இந்த ஆமாம், ஒயிட் ஷார்க் கிடக்கு. இல்லை ஒயிட் ஷார்க் கிடக்கு. அப்புறம் வாங்க நம்ம டாக்கு வளர்க்குறோம், அதுக்கு போய் பார்ப்போம். ஃபுட்டு சாப்பிடுங்க, வாங்க டாக்குக்கு போவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாமா லூனா. இது வந்து ஃபீமேலு, அவங்க மேலு. அது வந்து ஆணு, இது பெண்ணு. இது பிளாக்கு, அது ஒயிட்டு. பார்த்துக்கோங்க. இவங்க பேர் லூனா, அவ பேர் பப்ளு. பாருங்க, பப்ளு பப்ளு தூங்குறாங்க எல்லோரும். சரி, இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.